இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. கியூபா அமெரிக்காவை புரட்டி போட்ட இர்மா சூறாவளிக்கு கிட்டத்தட்ட 11 லட்சம் மக்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு கடலே பாதிப்படைஞ்சிருக்குன்னா உங்களால் நம்ப முடியுதா? ட்விட்டரில் ஒரு ஆள் ட்வீட் பண்ணியிருக்காரு. கடந்த வெள்ளிக்கிழமை பஹாமஸ் கடற்கரையை காணாமல் போச்சான். என்னன்னு பார்த்தோம்னா கடலுடைய நடுப்பகுதியில் தான் இர்மா சூறாவளி இருந்ததுனால தண்ணி எல்லாமே நடுப்பகுதிக்கு போயிடுச்சு. ஸோ கரையிலேருந்து பார்த்தோம்னா வெட்ட வெளியாக இருந்திருக்கு, கடலையே காணாமா. அதுக்கப்புறமா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம்னா கடலுடைய தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்திருக்கு. இதை ட்வீட் பண்ணியிருக்காரு. அவருடைய பேர் தியஜா சயா அப்படின்னு எழுதியிருக்காரு தன்னுடைய ட்வீட்டில். மனுஷன் காணாமல் போயிட்டு திரும்பி வந்தாலே பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஒரு கடலே காணாமல் போயிட்டு திரும்பி வந்தால் எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ட்விட்டரில் இதுக்கு ஏகப்பட்ட ரீட்வீட்ஸு கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.